வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பொதுக்குழு கூட்டம் சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியுடைய தலைவராக மறுபடியும் கமலஹாசன் அவர்களை அந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய நிர்வாகிகள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கட்சியில் நிர்வாகிகள் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு கேட்க வேண்டாம், கமெண்ட் செக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மீண்டும் கமலஹாசன் அவர்கள் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணணும், புதுசாக தொண்டர்களை சேர்க்கணும், கட்சியில் நிறைய இளைஞர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. இப்போது கமலஹாசன் அவர்கள் அந்த பொதுக்குழுவில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். கனிமொழி அவர்கள் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது, அதுக்கு பாஜக கொடுத்த கவுண்டரு, இதெல்லாம் நம்ம அப்டேட்டாக கொடுத்துட்டோம். இப்போ கமலஹாசன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆபத்தானது, இது இந்தியாவுக்கு தேவையில்லை. ஒரே நேரத்தில் எல்லா டிராஃபிக் லைட்டையும் எரிய விட்டால் எப்படி இருக்கும், அப்படி தான் இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்காரு. ஒரே நேரத்தில் எல்லா டிராஃபிக் லைட்டையும் எரிய விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறாங்க, ஒரே நேரத்தில் உங்களுடைய படம் எல்லா மொழிகள்லையும் ரிலீஸ் ஆகலாம், எதுக்காக அப்படி எல்லா மொழிகளையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆனால் நிறையா பணம் கிடைக்கும், அதுக்காக எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மொழிகளில் ஒரே நேரத்தில் ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது தேவையில்லாமல் ஏகப்பட்ட செலவுகள் வருது. ஒரு வருஷத்துக்கு டிஃப்ரெண்ட் டைமிங்கில் தனித்தனியாக சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, பார்லிமெண்ட் தேர்தல் மற்றும் அசம்பிளி தேர்தல் தனித்தனியாக நடந்துச்சுன்னா நம்ம மக்களுடைய வரி பணம் பெரிய அளவில் வீணாகுது. அப்படி வீணாக வேண்டாம், ஒரே நேரத்தில் நடத்தி முடிச்சா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மிச்சமாகும் மக்களுடைய வரி பணம் அப்படிங்கிறதுக்காக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்னமோ டயலாக் பேசுகிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. இதையும் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு புதுசு, தமிழ்நாட்டுக்கு புதுசு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காரு. 1967 வரைக்கும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தமிழகத்தில் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பல வாட்டி நம்ம பேசிட்டோம். 1962 தமிழகத்தில் நடந்த தேர்தல், சட்டமன்றம் பாராளுமன்றம் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்துச்சு 1962. அப்போ அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு லாயர், அவர் போட்டி போட விருப்பம் தெரிவிக்கிறாரு. காமராஜர் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கிறாரு. அடுத்த 5 வருஷம் கழிச்சு 1967 நடந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் அந்த சீனிவாச ஐயங்கார் காமராஜர் ஃபஸ்ட்டு போட்டி போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல, அதில் காண்டாகி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. 1967 திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ரிசல்ட் வருது பிப்ரவரி 21 1967 ரிசல்ட் வருது. திமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க. இந்த சீனிவாச ஐயங்கார் அப்படிங்கிறவர் 62 போட்டி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னு சொன்னேன்ல, 67 திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னேன்ல, அவர் வேற யாரும் கிடையாது, கமலஹாசன் அவர்களுடைய அப்பா தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ உங்களுடைய அப்பாவே ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கிற சமயத்தில் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவர், எலெக்ஷனில் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. திமுக எதிர்க்கிறாங்க அதனால தான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஒருவேளை திமுக சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிச்சிருந்தா முதல் நபராக நீங்களும் குரல் கொடுத்துருப்பீங்களோ, ஆமாம் வேணும் வேணும், இதனால் பல லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அறிக்கை விட்டுருந்தாலும் விட்டுருப்பீங்க போல அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க. குறிப்பாக பாஜக பயங்கரமாக கலாய்ச்சிக்கிருக்காங்க, பங்கமாக கலாய்ச்சிக்கிருக்காங்க கமலஹாசன் அவர்களை. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஓடிக்கிருக்கு. திருப்பதியில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரசாதம், திருப்பதி லட்டு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டிறைச்சி கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு முடிவுகள் வெளிவந்துச்சா, அதை ஒருத்தர் இங்கே தமிழகத்தில் நக்கல் நையாண்டி பண்ணி இந்துக்களுடைய மனதை மேலும் புண்படுத்தக்கூடிய வகையில் ஆல்ரெடியே ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு ஹர்ட் ஆகியிருக்காங்க. இன்னும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பியூஸ் மானோஸ் அப்படிங்கிறவர் பேசினார். காவல்துறை அவரை வாலண்டியராக அவரை கைது பண்ணியிருக்கணும், அவங்களா வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணி கைது பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. ஸோ அதன் எதிரொலியாக அஸ்வத்தாமன் என்ன பண்ணார், கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காரு, அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்காரு. புகார் கொடுத்து இப்போ வரைக்கும் கைது செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு டிபேட்ஸ் நடந்துருக்கு. திமுக பாஜக இடையே டிபேட்ஸ் நடக்குது. இப்போ இது முடிகிறதுக்குள்ள சர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்களே, விசிகா கட்சியுடைய ஆதரவாளர், அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி தான்
நம்மளுடைய முருகப்பெருமானை வந்து அவதூறுப்படுத்தி சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருந்தாங்க. இவர்களில் யார் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு 3 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஒன்று முருகன், 2வது அருணகிரிநாதர், 3வது முட்டு கொடுத்த சங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. கேள்வி என்ன? இவர்களில் யார் முட்டாள் அப்படிங்கிறது கேள்வி. அதில் ஒரு ஆப்ஷனாக நம்மளுடைய முருகப்பெருமானை வந்து ஆப்ஷனாக கொடுத்திருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம்! அதுக்கே சர்மிளா அவர்களை கைது பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க கைது செய்யப்படலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கோவிலுக்கு போய் ரொம்ப ஆன்மீக பக்தியோட அவங்க வந்து போட்டு இதெல்லாம் வச்சு ருத்ராஜ மாலையெல்லாம் போட்டு அவங்க உட்காந்து வழிபாடு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி சர்மிளா அவர்கள் என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காங்க? சீரியல்களில் வரக்கூடிய அருள்வாக்கு சொல்லும் ஆயா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம குடியரசுத் தலைவராம்பா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், சீரியலில் வரக்கூடிய அருள்வாக்கு சொல்லும் ஆயா மாதிரியே, வார்த்தை என்ன பாருங்க, ஆயா மாதிரியே இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம குடியரசுத் தலைவராம்பா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரியான நபர்களுடைய இந்த அட்ராசிட்டிக்கெல்லாம் எண்டே கிடையாதா? ஒரு வகையில் மத்திய அரசாங்கம் மீது வருத்தம். எத்தனை வருடங்களாக ஆட்சியில் மத்தியில் வந்து இருக்காங்க, எவ்வளோ மாநிலங்களில் வந்து ஆட்சியில் வந்து இருக்காங்க. இது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் போடுறவங்கள அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாதா? அண்ணாமலை கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்ல, வேறு மாநிலத்தில் இருந்து எஃப்ஐஆர் போட்டு இங்கே இருக்கக்கூடியவங்களை வந்து கைது செய்யக்கூடிய வழிமுறையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட முன்னாடி ஒரு ஸ்பீச் சொல்லும்போது குறிப்பிட்டிருந்தார். அது மாதிரியான சட்ட விதிகளை பயன்படுத்த வேண்டியதானே? பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இப்படிப்பட்ட ஸ்பீச்சஸ், ஹிந்து மதங்களுக்கு எதிரான பேச்சுக்கள் வந்து பேசுகிறாங்களே, அவங்க மீது அங்கே எஃப்ஐஆர் போட்டு இங்கே வந்து கைது பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சில பேர் பதிவுகள் போடுறதையும் பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரியான டிபேட்ஸ் வந்து நடந்துக்கு இருக்கு. திமுக சமீபத்தில் முருகன் மாநாடு வந்து நடத்தினாங்க. முருகன் மாநாடு நடத்துறதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? முருகனுக்கு எதிராக பேசுகிறவங்கள உடனடியாக கைது பண்ணுறது. அந்த வகையில் சர்மிளா அவர்களை ஃபஸ்ட்டு கைது பண்ணுங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வேலிடான பாயிண்டையும் முன்வைக்கிறாங்க. இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். இந்த 2 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.